2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே கூட்டணிக்கு வராத போது அதிமுகவுக்கு கை கொடுத்தது தேமுதிக தான். கூட்டணியை உறுதி செய்துவிட்டு தொகுதிகள் குறித்து தெரிவித்த பிரேமலதா, தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக அதிமுக தலைமை உறுதியளித்ததாக கூறினார். விஜயகாந்த் மறைவை வைத்து அனுதாப ஓட்டுகள் கிடைக்கும் என்று நினைத்த பிரேமலதா, விஜயகாந்தின் சென்டிமெண்ட் தொகுதியில் தனது மகனை நிற்க வைத்த போதும் தேமுதிகவுக்கு அது பலனளிக்கவில்லை. அதிமுக கூட்டணியும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இருந்தாலும் ராஜ்யசபா சீட்டே தங்கள் இலக்கு என அதிமுகவை இறுக பற்றிக் கொண்டிருந்தது தேமுதிக. கடந்த காலங்களில் அதிமுகவில் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகளை கூட மறந்து ராஜ்யசபா தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்னரே அதிமுக தங்களுக்கு ஒரு சீட் தருவதாக ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டதாகவும் தங்களுக்குத்தான் ராஜ்யசபா சீட் எனவும் முந்திக் கொண்டு அறிவித்தார் பிரேமலதா. பேச்சுவார்த்தை இல்ல, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழலில் தான் திடீரென என்ட்ரி கொடுத்து தேமுதிகவின் ராஜ்யசபா சீட்டு கனவை கலைத்துள்ளது பாமக என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதாவது ராஜ்யசபா சீட்டை நம்பி அதிமுகவை கைவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த அன்புமணிக்கு தற்போது வரை ராஜ்யசபா சீட்டு குறித்த சிக்னலை டெல்லி தலைமை கொடுக்கவில்லையாம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாமக தூது விட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க நாங்கள் தயார், ஆனால் ராஜ்யசபா சீட்டு அன்புமணிக்கு கொடுக்க வேண்டும் என்ற டிமாண்டை பாமக வைத்துள்ளதாக தைலாபுர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் தேமுதிக, பாமக இவர்களில் யாரை டிக்கடிப்பது என்ற குழப்பத்தில் அதிமுக தலைமை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வாக்கு சதவிகித அடிப்படையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 0.43% வாக்குகளை மட்டுமே பெற்றது. அதே தேர்தலில் பாமக 3.81% வாக்குகளை பெற்றுள்ளது. வாக்கு சதவிகிதத்தில் தேமுதிகவை விட பாமக வலுவாக உள்ளது. அதுபோக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாமக 4.31% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தவிர சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்களில் திமுகவை சமாளிக்க பாமகவுடன் அதிமுக கைகோர்ப்பது அவசியம் என்று நினைக்கிறார் எடப்பாடி என்று எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அன்புமணிக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து சட்டமன்ற தேர்தலில் பாமகவை கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று எடப்பாடி அரசியல் கணக்கு போடுகின்றார் என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். இந்த நிலையில் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடியிடம் ராஜ்யசபா சீட்டு விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக எந்த உறுதியும் வழங்கவே இல்லை, தேர்தல் உடன்படிக்கையை படித்துவிட்டு வந்து பேசுங்கள் என்று எடப்பாடியார் ஒரே போடாக போட கோயம்பேடு மண்டபமே நிலைகுலைந்து போயுள்ளதாம். கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க, நீ தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேணும், புரியுதா? அது யார் சொன்னா நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல, தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்தது. இந்த நிலையில் எடப்பாடியின் இந்த பேச்சை கேட்டு அதிர்ந்து போன பிரேமலதா விஜயகாந்தின் எக்ஸ் பக்கத்திலிருந்து சத்தியம் வெல்லும் நாளை நமது என குறிப்பிட்டதோடு DMDK for TN என்ற ஹேஷ்டாகையும் பயன்படுத்தியிருந்தார். பிரேமலதா விஜயகாந்தின் இந்த பதிவை பார்த்த பலரும் எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக பதிலளித்திருக்கிறார் என்று கூறினர். அதோடு இந்த பதிவு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறிய நிலையில் சற்று நேரத்தில் அந்த பதிவு டெலீட் செய்யப்பட்டது.
அதிமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் மூலம் தனது மகனையோ அல்லது சகோதரனையோ நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம் என்று கணக்கு போட்டிருந்த பிரேமலதாவின் கனவில் எடப்பாடியார் மண்ணை அள்ளி போட்டுவிட்டார் என்கின்றனர் தேமுதிகவினர். அதிமுக வசமுள்ள ராஜ்யசபா சீட் யாருக்கு செல்லும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.